நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் கனிம வள கொள்ளை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. விளம்பர திமுக ஆட்சியில் பல்லாயிரக்கணக்கான லாரிகளில் லட்சக்கணக்கான டன்கள் கனிம வளங்கள் கேரளாவுக்கு கடத்தப்பட்டு வருகிறது. இதுகுறித்து எமது செய்தியாளர் செல்வராஜ் நெல்லையிலிருந்து நேரடியாக தரும் தகவலை தற்பொழுது கேட்கலாம். வணக்கம் செல்வராஜ். இந்த விளம்பர திமுக ஆட்சியில் ஒருபுறம் மக்களின் வாழ்வாதாரம் சுரண்டப்படுகிறது என்றால் மற்றொரு புறம் இயற்கையின் கொடையான கனிம வளங்களையும் கொள்ளையடிக்கிறார்கள். குறிப்பாக 700 கோடி அளவிற்கு இந்த சம்பவத்தில் முறைகேடு நடந்திருப்பதாகவும் தற்பொழுது தகவல் வெளியாகி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் பார்த்தோமானால் வெளிப்படையாகவே இந்த கனிம வள கொள்ளையில் திமுகவை சேர்ந்தவர்களும் அவர்களுக்கு தொடர்புடையவர்களும் ஈடுபடுவதாக மக்கள் நேரடி குற்றச்சாட்டுகளை வைக்கிறார்கள். அங்கு உண்மையில் நடப்பது என்ன? அப்பகுதி மக்களும் சமூக ஆர்வலர்களும் என்ன சொல்கிறார்கள்? நிச்சயமா சிகாமணி, குறிப்பாக நீங்க தெரிவித்தது போலவே இயற்கை வளம் கொண்டதுதான் இந்த மலைகள். இந்த மலைகள் தற்போது தென் மாவட்டங்களான திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் அழிந்து கொண்டு வருகிறது. குறிப்பாக கடந்த 4.5 ஆண்டுகளாக திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் சுமார் 250க்கும் மேற்பட்ட கல்குவாரிகள் அனுமதியோடவும் அனுமதி இல்லாமலும் செயல்பட்டு கொண்டு வருகிறது. கடந்த 2022ஆம் ஆண்டு கூட திருநெல்வேலியில் உள்ள அடைமிதிப்பான்குளம் பகுதியில் ஒரு மிகப்பெரிய கல்குவாரியில் விபத்து ஏற்பட்டதில் 4 பேர் உயிரிழந்தார்கள். அது இரவு பகல் என்று பாராமல் 24 மணி நேரமும் அந்த குவாரி என்பது செயல்பட்டதாக காவல்துறை மற்றும் நெல்லை மாவட்ட நிர்வாகமே அறிவித்தது. ஆனால் 4 பேர் தங்கள் உடலில் சிக்கி அந்த பாறைகளில் சிக்கி உயிரிழந்தது மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதன் பிறகும் கூட தற்போது வரை இந்த தமிழக அரசு இது மாதிரி கனிம வளங்களை கொள்ளை என்பது மிக அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. குறிப்பாக திருநெல்வேலியில் உள்ள ராதாபுரம் பகுதி, ராதாபுரம் பகுதி என்பது தமிழக சபாநாயகர் அப்பாவுக்கு சொந்தமான பகுதியில் இங்கேதான் கிட்டத்தட்ட ஒரு 80க்கும் மேற்பட்ட கல்குவாரிகள் என்பது செயல்பட்டு கொண்டு வருகிறது. இங்கிருந்து தினந்தோறும் ஆயிரக்கணக்கான லாரிகளில் லட்சக்கணக்கான டன்களில் கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டு கேரளாவுக்கு கடத்தப்பட்டு வருகிறது. ஏனென்றால் இதற்கு முன்பாக நம்பியாற்றில் நேரடியாக நம்பியாற்றி நாயகன் என தெரிவிக்கக்கூடிய இந்த அப்பாவு இந்த பகுதியில் எந்த கனிம வளங்களையும் இங்கிருந்து கொண்டு சென்றால் நான் உயிரை விடுவேன் என கடந்த காலங்களில் அவர் தெரிவித்தார். ஆனால் தற்போது இந்த பகுதியிலிருந்து தினந்தோறும் ஆயிரக்கணக்கான லாரிகளில் லட்சக்கணக்கான டன்கள் கேரளாவுக்கு கனிம வளங்கள் கடத்தப்பட்டு வருகின்றன. குறிப்பாக கடந்த திமுக ஆட்சி காலத்தில் ஆற்று மணல்கள் மிக அதிகமாக கொள்ளையடிக்கப்பட்ட பிறகு அதற்கு மாற்றாக தான் இந்த எம்சட் மற்றும் இந்த கனிம வளங்கள் மூலமாக இந்த கட்டுமான பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. அதுவும் தொடர்ந்து தற்போது இந்த மிகவும் வறட்சியான மாவட்டமாக சொல்லக்கூடிய இந்த ராதாபுரம் பகுதியிலிருந்து மிக அதிகமான கல்குவாரிகள் செயல்படுவதன் மூலமாக இந்த பகுதியிலிருந்து ஆயிரக்கணக்கான லாரிகள் இங்கிருந்து கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டு சென்றன. இதே போலதான் தென்காசி மாவட்டமான பகுதியிலிருந்தும் நேரடியாக அந்த புளியரை வழியாக தினந்தோறும் ஆயிரக்கணக்கான லாரிகள் தங்கள் கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டு செல்வதை நாம் நேரடியாக பார்க்கிறோம். ஆனால் தொடர்ந்து கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக திருநெல்வேலிக்கு வந்த அமைச்சர் துரைமுருகன் என்பது 10 சக்கர லாரிகளுக்கு மட்டுமே கனிம வளங்களை கொண்டு செல்வதற்கான அனுமதி, அதற்கு மேலே நேரடியாக லாரிகள் தான் அதை மாவட்ட நிர்வாகமே தங்களுக்கு கைது செய்யலாம். அதுபோன்ற மாவட்ட நிர்வாகங்கள் அதுபோன்ற நடவடிக்கைகளையும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் உடனடியாக நடவடிக்கை எடுப்பார்கள் என தெரிவித்தார். ஆனால் தற்போது வரை அதிகாரிகளும் மௌனம் சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் கண்ணை மூடிக்கொண்டு திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் என்ன நடக்கிறது என்பது அதிகாரிகளுக்கும் தெரியவில்லையா என்பதுதான் பொதுமக்களோட ஒரு கேள்வியாக இருக்கிறது. இது குறித்து நம்மிடம் அந்த காவல் கிணறு பகுதியைச் சேர்ந்த கிறிஸ்டோபர் நம்மிடம் அவர்கிட்ட பேசுவோம். ஐயா வணக்கம். தொடர்ந்து பாத்தீங்கன்னா உங்கள் பகுதி ராதாபுரம் பகுதியில் அதிகமான கல்குவாரிகள் செயல்படுகிறது. இது நாம நேரடியாக பார்க்கோம், ஆயிரக்கணக்கான லாரிகள்ல கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டு போத பார்க்கோம். ஏன் இது தொடர்பான தகவல் நீங்க யார்கிட்ட தெரிவிச்சிருக்கீங்களா, இல்ல இது தொடர்பாக என்ன நடவடிக்கை எடுக்கும்? நாங்க முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு மனு அனுப்பியிருக்கோம், மாவட்ட ஆட்சியர் அவங்களுக்கு மனு அனுப்பியிருக்கோம், கிராம சபையில தீர்மானம் வச்சிருக்கோம். இப்ப நாம நிக்கிறது காவல் கிணறு ராதாபுரம் பிரதான சாலை. காவல் கிணறு சந்திப்புல மாவட்ட ஆட்சியர் அவங்களோட அறிவிப்பின் பேர்ல ஒரு அறிவிப்பு பதாகை இருக்குது. அதுல 10 சக்கரத்திற்கு மேற்பட்ட வாகனங்கள் இந்த சாலை வழியா போகக்கூடாதுன்னு ஒரு அறிவிப்பு பலகை இருக்குது.
நாங்கள் வைத்த தீர்மானத்துக்கும் இங்கு மதிப்பில்லை, மாவட்ட ஆட்சியர் வைத்திருக்கிற இந்த அறிவிப்பு பலகைக்கும் இங்கு மதிப்பில்லை. கனரக வாகனங்கள் தினமும் இந்த சாலை வழியாக 1000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் போகின்றன. இதனால் தினமும் விபத்துகள் நடக்கிறது, உயிரிழப்பும் நடக்கிறது. இந்த மனித உயிர்களுக்கும் மதிப்பில்லை. இதே நிலை தொடர்ந்தால் எங்களுடைய ராதாபுரம் தொகுதி மனிதர்கள் வாழ முடியாத ஒரு தொகுதியாக மாறிவிடும். குறிப்பா நீங்க பாருங்க, இது சாதாரண தொகுதி இல்ல, தமிழகத்தின் சபாநாயகராக இருக்கக்கூடிய அப்பாவோட தொகுதி. இந்த தொகுதி ஏன் அவருக்கு கவனம் தெரியலையா, அவனுக்கு கவனம் தெரியலையா, எனக்கு குறிப்பா இது மாதிரி போற மாதிரி அப்பாவு அவர்கள் என்னுடைய பெயரில் ஒரு கல்குவாரி கூட இல்லை என்று சொல்றாங்க. நல்ல விஷயம்தான். ஆனா அது பெருமை கிடையாது. என்னுடைய தொகுதியில் ஒரு கல்குவாரி கூட விதிகளை மீறி செயல்படவில்லை. என்னுடைய கல்குவாரியில் இருந்து ஒரு கனிம வள திருட்டு கூட நடந்து அது கேரளாவுக்கு கடத்தப்படவில்லை என்பதுதான் பெருமையை தவிர இது பெருமை இல்லை. ஆனா அவங்க என்னுடைய பேர்ல தான் கல்குவாரி இல்லைன்னு சொல்லுறாங்க. சொல்ல முடியாது, உங்க பேர்ல கல்குவாரி இல்லாம இருக்கலாம், ஆனா நீங்க கமிஷன் வாங்கிட்டு இதை செயல்பட வைக்கலாம்ல? இந்த சந்தேகம் எங்களை போன்ற மக்களுக்கு இருக்கத்தானே செய்யும். குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா நம்ம நேரடியாக பார்க்க எப்பவுமே ஆயிரக்கணக்கான கனிம வளங்கள் கேரளா மாநிலத்துக்கு கொண்டு சென்று இருக்காங்க. ஏன்னா தொடர்ந்து இங்குள்ள மக்கள் ஏன் மௌனம் சாதிச்சு வரீங்க? ஏன்னா இது மக்களுக்கும் இதோட தங்களோட ரெஸ்பான்சிபிள் என சொல்லக்கூடிய நம்மளோட கனிம வளங்கள் கடத்தப்பட்டு வருவது மக்களும் பார்க்காங்கல்ல. குறிப்பா நீங்க தெரிவிக்கும் போது 10 சக்கர லாரிகள் மட்டுமே அனுமதிக்கப்படும் சொல்லி மாவட்ட ஆட்சியரோட போர்டு இருக்கு சொல்றீங்க. அதை மீறி நம்ம பார்க்கோம் 16 போது, 18 போது, 20 சக்கரம் கொண்ட லாரிகள் கூட போகுது. ஏன் மக்களுக்கான அந்த அவேர்னஸ் இல்லை? நான் சொன்னேன், கல்குவாரி கனரக வாகனத்தால நிறைய உயிரிழப்புகள் நடக்குதுண்டு. இதுல பெரும்பான்மையான மக்கள் யாருனாக்கி இந்த கல்குவாரி எதிராக புகார் கொடுத்தவர்கள். அவர்களை விபத்துங்கிற பெயர்ல லாரி ஏற்றி கொன்னுட்டு விபத்துங்கிட்டு அவங்க மூடிடுதாங்க. அதனால மக்கள் இதற்கு எதிராக பேசுவதே கூட ஒரு பயமான ஒரு சூழல் இருக்குது. அவங்களுக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சியில் பாதுகாப்பு கிடையாது. அது ஒரு காரணம், வேறு எந்த ஒரு காரணமும் கிடையாது. மக்கள்கிட்ட எதிர்ப்பு இருக்கிறது என்பது உண்மை. ஆனால் அதே நேரத்தில் ஒரு பயமும் இருக்கு. ஒட்டுமொத்தமான இந்த பகுதி மக்கள் இல்லாம ராதாபுரம் ஏற்கனவே வறட்சியான பகுதி, இது மிகப்பெரிய ஒரு விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய பகுதி, வறட்சியான பகுதி, மேலும் கடல் வளம் மிகுந்த ஒரு பகுதி. நீங்க அதிகமான டெப்த் என சொல்லக்கூடிய பூமிக்கு அடியில நேரடியாக ஒரு 300-400 அடிக்கு கல் எடுத்தா ஆட்டோமேட்டிக்கா கடல் உள்வாங்கிடும். இது போல ஒரு ஆபத்து மிகுந்த உள்ள இந்த தொகுதியாக இருக்கக்கூடிய பகுதியாக இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? அரசு என்ன செய்ய நினைக்கிறீங்க? இது வறட்சி தொகுதிங்கிறது உண்மை கிடையாது. வறட்சி தொகுதியாக ஆக்கப்பட்டது என்பதுதான் உண்மை. இங்கு 100க்கும் மேற்பட்ட குளங்கள் இருக்குது. அப்ப குளங்கள் இருக்குதுன்னா ஒரு காலத்தில் கண்டிப்பா எல்லா குளங்களும் நிரம்பியிருக்கும். இந்த முறை ராதாபுரம் தொகுதியில் செழிப்பான மழை, ஆனாலும் 3/4 குளங்கள் நிரம்பவே இல்லை. காரணம், இந்த குளங்கள் நிரம்பினால் நிலத்தடி நீர்மட்டம் உயரும். நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்தால் இவர்களால் கல்குவாரியில் பெரிய அளவு கனிம வள கொலை செய்ய முடியாது. அதனால் அவர்கள் என்னன்னா தண்ணீர் கடலுக்கு போனாலும் பரவாயில்ல, குளத்து போகக்கூடாதுன்னு சொல்லி திட்டமிட்டு இவங்களுடைய கனிம வள கொள்ளைக்காகவே இந்த ராதாபுரம் தொகுதி வறட்சி தொகுதியாக ஆக்குகிறார்கள். இதுதான் உண்மை. குறிப்பாக இந்த அனைத்து இதுவும் தமிழக முதலமைச்சரும் இதுக்கு தெரிகிறதா என்பது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. பொதுமக்கள் தங்கள் தொடர்ந்து இது போன்ற பல்வேறு கேள்விகளை முன்வைத்துக் கொண்டு வருகிறார்கள். இந்த கேள்விகள் மூலம் முன்வைப்பது மூலமாக தங்களுடைய வளங்கள் அனைத்தும் கேரளாவுக்கு அதிகமாக கடத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார்கள். ஏனென்றால் அவர்கள் நேரடியாக தமிழக முதலமைச்சரோட தனிப்பிரிவுக்கு பலமுறை தங்களுடைய புகார் தெரிவித்த பிறகும் அதற்கான நடவடிக்கை எதுவும் இல்லை என தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள். கடந்த காலங்களில் 2002ஆம் ஆண்டு மட்டும் கிட்டத்தட்ட 700 கோடி ரூபாய் திமுகவினர் நடத்தி வந்த கல்குவாரிகள் மூலமாக அரசுக்கான அந்த பணம் செலுத்தக்கூடிய சூழ்நிலை கூட அவர் செலுத்தாத நிலையில் தற்போது வரை அந்த கல்குவாரி என்பது மிக அதிகமாக செயல்கொண்டு பட்டு வருகிறது. குறிப்பாக நம்பியாட்சி நாயகன் என தெரிவிக்கக்கூடிய அந்த சபாநாயகராக இருக்கக்கூடிய அப்பாவு தனது தொகுதியில் இது போன்ற ஒரு மிகப்பெரிய கனிம கொள்ளை என்பது நடைபெற்று வருவதை தன் கண்மூடி கொண்டாரா என்பதுதான் பொதுமக்களோட கேள்வியாக இருக்கிறது. மற்ற காலங்களில் நேரடியாக வந்து தங்களுக்கு தேவையான மக்களுக்காக நாங்கள் போராடக்கூடிய சொல்லக்கூடிய தமிழக சபாநாயகர் என்ன செய்து கொண்டு இருக்கிறார் என்பதுதான் அந்த பொதுமக்களோட கேள்வியாக இருக்கிறது. விரைவில் இந்த பொதுமக்களுக்கான நியாயங்கள் கிடைக்குமா, இந்த கனிம வளங்கள் காப்பாற்றப்படுமா என்பதுதான் இங்குள்ள பகுதி மக்களின் ஒரு கோரிக்கையாக உள்ளது. சிகாமணி, விரிவான கள விவரங்களோடு நேரலையில் வந்தமைக்கு நன்றி செல்வராஜ்.